தமிழர் வாழ்வை வதைக்கு பின் தெற்கில் வந்து இடக்கினை செய்ய நினைத்த எதிரியை அண்ணால் தொட்டே அடக்கடா என்றுரைத்த அறம் காக்கும் தமிழே நீ வாழ். கால வரலாற்றில் முடிகெடு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளிதிராயின் என்று தலைக்காப்பியம் கண்ட சிலம்பு பதிவு செய்திருக்கிறது போல, அதற்கு முன்பும் தமிழினத்தில் ஏற்பட்ட உட்பகையை உரிமை வாழ்வை நிலைப்படுத்த தொகைநிலை என்கின்ற ஒரு புறத்திணையை தொல்காப்பியம் வகுத்திருக்கிறது. காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் இருபெரு வேந்தர்கள் ஒன்றாக இருந்ததை பார்த்து இந்த முரண்பட்ட அரசர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய போல்கணும் புணர்ச்சி என்றார்கள். இந்த வரலாற்று வரியில்தான் தமிழ் தேசிய இயக்கங்களாக பரிணமித்த இந்த நூற்றாண்டில் அதனுடைய அறிவார்ந்த திசையை நோக்கி ஒரு நல்ல முடிவை முன்வைத்து தனக்கான நுண்மான் நுழைபுலமிக்க பல்துறைசார் அறிவும் படைப்பாக்க பாவலர் திறனும் ஒருங்கே வாய்க்க பெற்ற என்னுடைய நெடுநாளைய தலைவர் பாவலர் பொது தலைவர் ஐயா மணியரசன் அவர்களை அகவை பிறந்த நாள் பெருமங்கலமாக நான் முதற்கண் வாழ்த்துகிறேன். அவர் உலகத் தமிழ்க் கழகத்தில் இருந்து துணைக்குழுவிற்கு சென்று ஆற்றல் வாய்ந்த தோழர் பல பொதுவுடைமை இயக்க நிலைப்பாட்டில் ஐயா என்வி அவர்களோடெல்லாம் சேர்ந்து போராடிய காலத்தில் திருவையாற்றில் நான் படித்து கொண்டிருந்த பொழுது முடிஞாயிறு பாவாணரை திருவையாற்றில் திருக்காட்டுப்பள்ளிக்கு அழைத்து அன்றைய தோழர்கள் மன்னன் அறிவுரோன் மணியரசன் போன்றவர்கள் பாவாணர் வழிநிலையிலேயே தமிழ் தேசியத்தை கட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே செயல்பட்ட பொழுதும் அது அதற்கான அறிவாயுதங்களை மட்டுமே அந்த போன்ற அறிஞர்களால் வழங்க முடியும், அது களத்தில் இயக்குவதற்கு பயன்படாது என்பதை பின்னாலே புரிந்து கொண்டு மனிதகுலத்தின் சுரண்டலற்ற குமுகாயத்தை நோக்கி எடுக்கப்பட்ட பொதுவுடைமை இயக்கத்தில் ஏற்பட்ட வழுக்களை எதிர்த்து கேட்ட ஆந்திரா ஓம்கார், ராஜஸ்தான் மோகன் புனாமியா என்ற தலைவர்களை அழைத்து ஒரு புதிய நீட்சியை எழுச்சியை பொதுவுடைமை இயக்க வரலாற்றில் மண் சார்ந்து இயக்க எடுத்த நடவடிக்கை நின்றும் அடுத்த கட்ட நகர்வாக தமிழ் தேச வரலாற்றில் தன்னுரிமை போருக்கு முன்னுரிமை கொடுப்பதாக முன்வைத்ததற்கு அடுத்தும் அண்மையில் அடைந்து முடிந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் அந்த போராட்ட வடிவத்தில் மிகப்பெரிய பின்னடைவிற்கான காரணத்தையும் ஆராய்ந்து சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்று அறிவியக்கம் கண்ட சாலை இளந்திரையனாரின் படைப்பை உள்வாங்கி ஒரு முற்றான தேச விடுதலையில் நின்று இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் ஊறி இருக்கக்கூடிய பழமை நம்பிக்கை நின்று பெருகி வரும் இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியில் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில்
வெந்தணல் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரலெடுத்து கூவும் தமிழ் குயிலாய் பாவேந்தர் பரிணமித்ததை மாநாட்டு மேடையில் அவர் படத்தை தெளிவாகவே நிறுத்தியிருக்கிறார்கள். எனவே ஒருங்கிணைந்த ஒரு நாட்டு அரசியலில் அதன் வல்லமை பொறிந்த போக்கில் துவங்கக்கூடிய தனிமாந்த சுரண்ட போக்கினின்று அண்மையில் நடைபெற்ற தேசிய இனங்களின் போராட்டங்களையும் உள்வாங்கி ஒரு கூட்டாட்சி முறையை இந்திய ஒன்றியத்தில் நடைமுறைப்படுத்தினால் அது ஒரு முதல் கட்ட நகர்வாக ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான 50 விழுக்காட்டு உரிமையை முன்னெடுப்பதாக அமையும் என்ற அரசியல் புரிதலில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நான் காலையிலிருந்து இந்த மேடையில் கவனித்து வருகிறேன். அந்த முயற்சி வெல்வதாக. இந்த முயற்சியை நோக்கித்தான் நம்ம நாட்டினுடைய வரலாற்றில் வீரயுகத்தமாக கருதப்பட்ட சங்க இலக்கிய காலத்தில் போரிடுதலை ஆதரித்து ஊக்கப்படுத்த இலக்கியங்கள், பின்னால் சிற்றரசுகள் மோதிக்கொண்டு முடியுடை மேவேந்தரை உருவாக்கிய காலத்தை, அந்த போர்க்கால நடவடிக்கையில் நிகழுற்ற விளைவுகள் முடியுடை அரசர்களை சார்ந்து நின்ற நில உடைமையாளர்களுக்கு பாதுகாப்பாக அமையவே அந்த குத்தீட்டையும் கொடுவாளையும் கொண்டு போர்க்களத்தில் மடிந்த பாமர மனிதரின் வாழ்வியல் வளம், பல்யாகசாலை முதுகுடுமி பெருவடியினாலும் ராசசூய வேட்ட பெருநற்கிள்ளியாலும் திணைவழி வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்த என் செந்தமிழ் மாந்தனை சாதிய பிரிவுக்கு இட்டுச் சென்றது என்று தமிழர் வரலாற்றில் மேலையாரிய மேய்ப்பர்களுக்கும் கீழையாரிய எய்ப்பர்களுக்கும் அரைகூவல் விடுக்கும் நிறைநூறு புலவர் மொழி ஞாயிறு பாவாணர் அவர்கள் தமிழர் வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். எனவே முடியுடைய அரசு வடிவமைத்த காலத்தில்தான் இங்கு வேத வேள்விகள் ஆதரிக்கப்பட்டன. ஒரு வேத வேள்வியில் நடத்து கொண்டிருக்கிற பொழுது அதை நிகழ்த்திய வேள்வியாளர்களுக்கு பொற்பூவை 2 கையிலும் விதிர்ந்து கொட்டுகின்ற அளவிற்கு பல்யாகசாலை முதுகுடுமை பெருவழுதி கொடுத்தார். அங்கிருந்த கலை குடும்பத்திற்கு கள்ளை வார்த்து கொடுத்தார்கள். இதை ஔவையாரே பதிவு செய்திருக்கிறார். எனவே கலை குடும்பம் வெகு மக்களாக இருந்த மனித உழைப்பு இந்த முடியுடை அரசிடம் ஒன்றி போய் வாழ்ந்த நிலை உடைமையாளர்கள் வேத விற்பனர்கள் வெகு மக்களை முடியுடை அரசர்களிடமிருந்து தனிமைப்படுத்துகிறார்கள். வேறு வழியில்லாமல் அவர்கள் குத்திட்ட வேலும் குடைந்தெறிந்த வாளும் ஊர்களை ஆகோலில் நிகழ்ந்த கொடுமையும் விளைபுலங்களை சுட்டரித்த கொடுமையும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்க முடியாமல் உப்பிலி வெந்த கீரையை சமைத்து பரிமாறிய சிறுபானாற்றுப்படை தலைவியும் 10க்கு மேற்பட்ட துறைமுகங்களில் ஆடை அணிகலன்களை உறையூர் போன்றவற்றில் நெய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த அந்த ஆடை உற்பத்தி வளம் ஈரும் பேணும் இருந்திரை கூடி வேற்றிடை நிறைந்த துன்னர் சிதார் என்று சிறுபானாற்றுப்படையில் ஒரு அன்பு மகள் கிழிந்த கந்தலாடையை திருப்பி திருப்பி தைத்து போட்டுக்கொண்டு வறுமையில் வாழ்ந்ததை அந்த இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. இப்படி வழிநிலையில் வருகிற பொழுதுதான் ஆண்டாண்டு தோறுமான இருந்த தமிழ்நாட்டின் வேற்று அரசுகள் அவர்களிடம் எந்த முரண்பாடும் இல்லாமல் இவர்கள் இணக்கமாக இருந்ததனால் தமிழர்கள் தன்னுடைய இறையாண்மையை முழுமையாக பெற்ற ஒரு அரசை இன்றளவும் நிறுவ முடியவில்லை.
இன்றளவும் தமிழர்களுடைய தாயகத்தின் வளத்தை முடிவு செய்கின்ற அதிகாரம் பெற முடியவில்லை. அவர்களின் தாய்மொழியாகிய தமிழை ஆட்சி மொழியாக்க முடியவில்லை, கல்வி மொழியாகவில்லை என்ற கவலை தமிழ்நாட்டில் நுழைந்த பல்லவர்கள், தமிழ்நாட்டில் நுழைந்த விஜயநகர நாயக்க அரசுகள், மராட்டியர்கள், ஐரோப்பியர்கள் இந்த வரலாற்று வரிசையில் ஏற்பட்ட வேற்றின ஆட்சியும் வேற்றுமொழி ஆட்சியும் இனி தமிழ் மக்களுக்கு உதவாது என்ற கண்ணோட்டத்தில் இதை மீட்டுருவாக்கம் செய்ய ஆண்ட திறத்தால் அழியா தமிழ்கலையால் மாண்ட புகழுடன் நின்றிலங்கிய தமிழர் வாழ்வியலை மீட்டெடுக்க மதுரை மண்ணில் திருமலை நாயக்கர் உள்ளிட்டவர்கள் 31 ஆண்டுகால ஆட்சியிலும் அதைத் தொடர்ந்து அங்கு வந்து நுழைந்த ஐரோப்பிய பாதிரிகள் நிலையிலும் தமிழுக்கு ஆக்கமில்லை. முடியுடைய அரசு முற்றாக அழிந்தது. இந்த 16ஆம் நூற்றாண்டின் பல்லவ அரசில், நாயக்க அரசில் தெலுங்கு மொழி ஆட்சிக்கு வருகிறது. தெலுங்கு மக்கள் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அடுத்த மக்கள் தொகையில் தெலுங்கர்களே வாழ்கிறார்கள். எனவேதான் சென்னையை தெலுங்கர்கள் மொழிவழி மாநிலத்தின் பொழுது கேட்டார்கள் என்பார்கள். ஆனால்தான் தமிழ் இசையில் தெலுங்கும் நுழைந்தது. இந்த கால நெருக்கடியில்தான் சேதுவை மேலுறுத்தி உய்தி செய்குவோம் என்ற நாட்டன்பில் திளைத்த நல்லிசை பாவலன் பாரதியின் குரல் அதே சமகாலத்தில் இருந்த சேது மன்னர்களுடைய கவனத்திற்கு வருகிறது. சேது மன்னர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியதன் குறிக்கோள் இதில் வருகிறது. சேது மன்னர்களில் 1901 தான் மதுரை தமிழ்ச்சங்கம் பாண்டித்துரை தேவரால் தொடங்கப்படுகிறது. ஆனால் 1901க்கு முன்பு 16ஆம் நூற்றாண்டில் இருந்து 37 சேது மன்னர்கள் தமிழை வளர்த்திருக்கிறார்கள். 247 படைப்பாளர்கள், மூராய ஐயங்கார், ராராக ஐயங்கார், அப்பான ஐயங்கார், நாராயண ஐயங்கார் என ஒரு நீண்ட பட்டியலே மதுரை தமிழ்ச்சங்க வரலாற்றில் 247 படைப்பாளர்கள் 200 ஆண்டு காலத்தில் 347 நூல்களை சுவடியில் இருந்து பதிப்பித்து தமிழ் உலகிற்கு கொடையாக வழங்கினார்கள். அந்த நேரத்தில் புறப்பட்ட இலக்கியங்களில் அந்த கலையிலக்கியத்தின் அறிமுகத்தை மக்களிடம் கொண்டு செல்ல செந்தமிழ் இதழை தொடங்கினார்கள். செந்தமிழ் இதழின் ஆசிரியராக வரலாற்று பேரறிஞரும் இருமொழி அறிஞருமாகிய ராராக ஐயங்கார் அதனுடைய ஆசிரியராக இருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய மச்சான் மூராக ஐயங்கார், அதைத் தொடர்ந்து அப்பான ஐயங்கார், நாராயண ஐயங்கார் என இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒரு 100 ஆண்டு கால செந்தமிழ் இதழை ஒரு ஆண்டிற்கு 12 இதழ் வீதம், ஒரு இதழில் 5-6 கட்டுரை வீதம், 40 பக்க அளவில் 1,20,000 கட்டுரைகளை இந்த நூற்றாண்டில் தமிழ் உலகிற்கு வழங்கியவர்கள் செந்தமிழ் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடு. இது பெருமையாக இருக்கிறது. 1,20,000 இதழ்களை 100 ஆண்டு காலத்தில், அந்த 100வது ஆண்டு வரையிலான ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். பின்னாடி 27 ஆண்டு வந்து விட்டது. இவற்றில் இன்றைய ஆய்வு போக்குகள் அரைகுறையாக வருகின்றன. ஆனால் தொடக்க இதழ்களில் தமிழோடு இணக்கமாக இருந்த பிற துறைகளையும் இணைத்து செவ்விலக்கியம் சார்ந்த ஆராய்ச்சிகள், மறுப்புகள்,
மறுப்புக்கு எதிர்உரை என்ற ஆய்வு நெறிமுறையின் விவாதங்கள் ஒரு 50 ஆண்டு காலத்தில் வந்த தமிழ் ஆராய்ச்சி நெறிமுறைகளுக்கு ஒரு புதிய பாதையை போட்டுக் கொடுத்தவர்கள் ரா. ஐயங்கார், மு. ஐயங்கார். அந்த கட்டுரையின் கணம், ஒரு கட்டுரைக்கே ஒரு முனைவர் பட்ட தகுதியை தரலாம். தமிழ்நாட்டு குறுநில மன்னர்களாக இருந்த வேளிர் யார் என்கின்ற ஆராய்ச்சியை செந்தமிழ் இதழ் தொடர்ச்சியாக மு. ராகவேயங்காருடைய ஆய்வில் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த ஆராய்ச்சியை நிறைவு செய்கிற பொழுது வேளிர் ஆந்திர நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மரபினர் என்று அதிலே முடிவை செய்தார். இந்த முடிவை பாண்டித்துரை தேவரால் ஏற்க முடியவில்லை, மற்ற பலராலும் ஏற்க முடியவில்லை. எனவே மதுரை தமிழ்ச் சங்கத்தின் 3வது ஆண்டு விழாவிற்கு இப்படிப்பட்ட கட்டுரைகளுக்கு மறுப்பாக சிந்திக்கக்கூடிய அறிஞர் யார் என்ற கேள்வியை பாண்டித்துரை தேவர் எழுப்பி மறைமலை அடிகளாரை அணுகி அவரை மதுரை தமிழ்ச் சங்கத்திற்கு 3 ஆண்டு கால 7-8 சொற்பொழிவுகள் நிகழ்த்தச் செய்கிறார். அவர் அங்கு வந்து தொல்காப்பியம் தமிழ் வழிப்பட்ட சிந்தனை, தொல்காப்பியர் தமிழர், அவர் திறன துர்மாக்கினி அல்ல, அவர் வடமொழி வழிப்பட்ட கடன் பெற்ற அறிஞர் அல்ல, தொல்காப்பியம் தமிழுக்குரியது, தமிழ் இலக்கணத்தின் இலக்கியத்தின் படைப்பிலக்கியத்தை 1610 நூற்பாவில் உலக வரலாற்றில் ஒரு படைப்பிலக்கியத்திற்கான இலக்கண நூல் பெற்ற நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்பதை மறைமலை அடிகள் தன்னுடைய ஆழ்ந்த புலமையினால் அவருக்கே இருந்த வடமொழி புலமையை ஒப்பிட்டு தொல்காப்பிய திணை கோட்பாடும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒருமை பன்மை, வடமொழியில் இருக்கக்கூடிய ஒருமை, இருமை, மும்மை போன்ற கோட்பாடுகளை எல்லாம் ஒப்பிட்டும் திணை கோட்பாட்டின் பிற்போக்குத்தனத்தை ஒப்பிட்டும் மறைமலை அடிகள் முதல் 3 சொற்பொழிவை 1930 மதுரை தமிழ்ச்சங்கத்தில் நிகழ்த்தினார். இதை செவிமடித்த பாண்டித்துரை தேவர் தன் அவைக்களப்புலவராக இருந்த ரா. ஐயங்காரை அழைத்து, மறைமலை அடிகள் இங்குதான் இருக்கப் போகிறார், இப்பொழுது இவர் சொன்ன கருத்திற்கு உங்களுக்கு உடன்பாடா என்று கேட்டார். அவர், நான் ஏற்க மாட்டேன், உடன்பாடு அல்ல, என் ஆய்வு முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். இங்குதான் சான்றோர்களே, செந்தமிழ் இதழில் செம்பாகமாக இடம்பெற்ற இந்த ஆய்வு முடிவுகள் இங்கு கொடும்பாலூர் போன்ற பகுதிகளில் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்த இருக்குவேளிர் போன்ற குறுநில அரசை, மன்னர் மரபை, ஆந்திராவில் இருந்து வந்ததை சரியான ஆதாரங்களோடு அதே செந்தமிழ் இதழில் நாவலர் நாட்டார் அவர்கள் தொடர்ச்சியாக எழுதி பின்னாலே அது தனி நூலாக வந்து வேளிர் வரலாற்று ஆராய்ச்சி தவறானது என்பதை நிரூபித்து காட்டினார்கள். இப்படி எண்ணற்ற கருத்து முடிவுகள் ஆரிய சார்புடன் வந்ததை தமிழ் வழி நின்ற சிந்தனையாளர்களாக இருந்த அப்பாத்துரையார், அன்றைக்கிருந்த மு. வரதராசனார், மறைமலை அடிகள், நம்முடைய காசு பிள்ளை, இன்னும் மதுரையை சுற்றிலும் இருந்த எண்ணற்ற அரசன் சண்முகனார், அந்த சோழவந்தான் அரசன் சண்முகனார் என ஒரு 30க்கும் மேற்பட்ட தமிழ் வழி சிந்திக்கக்கூடிய அறிஞர்கள் மறுப்புக்களை எழுதினார்கள். இன்றைக்கு எந்த ஒரு இலக்கிய இதழிலும் ஒரு கருத்தை ஆதாரம் கொண்டு நிறுவுவதும் அந்த ஆதாரத்திற்கு எதிர்கருத்தை வைத்து மறுப்பதுமான ஆய்வுகள் வரவே இல்லை. இந்த போக்கின் நின்றுதான் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் கற்பிக்க தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. வேத பாடசாலைகளுக்கு நிரம்ப அரசுகள் உதவி செய்திருந்தன, இலவச உணவு விடுதிகள் இருந்தன. எனவே மதுரை நகரில்
நான் திருக்குறள் நூலை தேடினேன், மதுரையில் கிடைக்கவில்லை. கம்பராமாயணத்தை தேடினேன், கிடைக்கவில்லை. எனவே இவற்றை மீண்டும் பதிப்பித்து மக்களுக்கு கொடுக்க, தமிழை கற்க, ஆராய நான் மதுரை தமிழ்ச்சங்கத்தை தோற்றியதன் வாயிலாக அதற்கு ஒரு அச்சகத்தை தொடங்கி, அதில் ஒரு பதிப்பகத்தை தொடங்கி, அதில் ஒரு இலக்கிய ஆராய்ச்சி இதழை தொடங்கி, அதை அடுத்த தலைமுறையினர் எடுத்துச் செல்வதற்கு புலவர் படிப்பையும் தொடங்கி, பால பண்டிதம் பண்டிதம் என்கின்ற 3 ஆண்டு படிப்பை மதுரை தமிழ்ச்சங்கம் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்காத காலத்திலேயே 1901 செந்தமிழ் கல்லூரியை தொடங்கி புலவர் படிப்பை உருவாக்கினார்கள். சார்ந்தவர்களே, அந்த புலவர் படிப்பிற்குரிய வினாத்தாளை இன்றைக்கு நீங்கள் வினாத்தாளை பார்ப்பது போல் அல்லாமல் அந்த வினாத்தாள் குறித்தவர் பெயரே அதில் இடம்பெற்றிருக்கும். அதில் தேர்ச்சி பெறுவதே பெரிது. அப்படி நன்றாக தேர்ச்சி பெற்றுவிட்டால் பாண்டித்துரை தேவர் அவர்களை அழைத்து பொன்முடிப்பை கொடுத்து, தங்கத்தாடாவை கொடுத்து பாராட்டி கௌரவித்ததை நாட்டார் அவர்கள் தனக்கும் அது நேர்ந்ததை குறிப்பிடுகிறார். அதே கல்வியை தான் பாவாணரும் அங்கு பயின்றார். அதே கல்வியை எண்ணற்ற பழைய தமிழாசிரியர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்திலே எழுதி பயின்றார்கள். அந்த கணக்கெடுப்பை பார்த்தால் பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்களை சொன்னதைப் போல ஒரு 100 ஆண்டு கால மதுரை தமிழ்ச்சங்க புலவர் படிப்பை படித்தவர்கள் 1,20,000 பேர். ஒரு ஆண்டிற்கு 100 பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் 120 ஆண்டுகளை கடந்த மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பின்னாலே 30 ஆண்டில் தொடங்கப்பட்டிருக்கின்ற தமிழ் முதுகலை முனையப்பட்ட ஆய்வேட்டில் சேர்ந்தவர்கள் என்ற எண்ணிக்கையை எடுத்தால் 1,20,000 பேர் மதுரை தமிழ்ச்சங்க புலவர் படிப்பினால் தமிழ்நாட்டின் தமிழாசிரியர் பணிக்கு செம்பாகமாக தமிழ் பணி ஆற்ற தகுதி படைத்தார்கள். அந்த மாணவர்களுக்கென்று இலவச உணவு, தங்குமிடம், நூல்களை மதுரை தமிழ்ச்சங்கம் வழங்கியது. அந்த வழக்கத்தில்தான் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது. இங்குதான் வெங்கட்ராமன் எளியனை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். நாயை உசுப்பி விட்டு நரி விட்ட போட கணையான நரி விட்ட போட கதை. திராவிட இயக்க அரசியலில் 49க்கு பின்னாலே நயன்மை கட்சியின் கோட்பாடுகள் சிலவற்றை வளர்த்தெடுக்கின்ற கண்ணோட்டத்தில் மொழியை எதுகை மோனைகளில் அடக்கி ஒரு மொழி மீது இனந்தெரியாத பற்றை துவக்கி ஒரு தமிழ் எழுச்சியை தமிழ்நாட்டு மக்களிடம் எழுப்பினார்கள். அந்த உணர்வை தட்டி எழுப்பினார்கள், வரவேற்கக்கூடியதுதான். ஆனால் அது முழுமை பெறாத நிலையில் இவர்கள் பேச்சை நம்பி தமிழ்நாட்டில் 12 தமிழ் கல்லூரிகளில் தமிழ் இலக்கியத்தை ஏழை தமிழ் பிள்ளைகள் படித்தார்கள். வேறு பாடம் படிக்க செல்ல பொருட்செலவு இல்லாதவர்கள் படித்தார்கள். அவ்வாறு படித்தவர்கள் நம்முடைய மூத்த அறிஞர் புதுக்கோட்டை மதிவாணனும் வந்திருக்கிறார். அந்த இளவய கல்வி உதவியோடு தான் புலவர் படிப்பு நடந்தது. அது 1940 வரையில் முறையாக அவர்களுக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது. அதை கிருஷ்ணமேனன் என்கின்ற ஒரு கல்வித்துறை செயலாளர் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழாசிரியரை கொண்டே தமிழ் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அரசாணையை போட்டார். 68 இவர்கள் ஆட்சிக்கு வருகிறதுக்கு பின்னால் ஒரு மிக பெரும் குற்றத்தை இழைத்தார்கள். பலருக்கும் இது தெரியாது. 12 தமிழ் கல்லூரிகளிலும் மதுரை தமிழ்ச்சங்கத்தும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் புலவர் வகுப்பு நடந்தது. இவற்றில் படித்து 40 அகவையை கடந்தும் 3000 பெண்கள் உட்பட
6000 பேர் ஒட்டிய வயிறோடும் உட்குழிந்த கண்களோடும் இவர்களுடைய தமிழ் உணர்ச்சியின் நம்பி ஏமாந்தார்கள். நம்முடைய வடக்கூர் ராஜேந்திரன் என்ற கரந்தை தமிழ் பட்டதாரி இந்த மன்றத்திற்கு உறவினர். அவர் தற்கொலை செய்து கொண்டார். பட்டுக்கோட்டை தேவகி என்ற சகோதரி அகவையாயும் திருமணம் செய்ய முடியவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டார். முற்போக்கு சிந்தனையாளராக இருந்த சூலூர் தமிழடியான் பாவாணர் தென்மொழியின் பார்வையில் வந்தவர். பதிவாளர் அலுவலகத்தில் வெயிலில் அமர்ந்து கொண்டு பத்திரம் எழுதக்கூடிய வேலையை பார்த்தார். இங்கு பலருக்கும் அதிகமான நம்முடைய தோழர் வைகரை வாணன் திருவையாறு கவையில் உணவுக்கு பற்று சீட்டு போட்டார். இப்படி பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. எனவே தமிழை கற்றவனுக்கு வேலையை கொடுக்க வேண்டிய தமிழ் பற்றாளர்கள் அரசு அதுக்கு எதிரான ஒரு அரசாணையை கொண்டு வந்தது. அந்த அரசாணை என்னவென்றால், 3 தமிழாசிரியர் பணியிடம் காலியாக இருக்குமேயானால் 2 ஆசிரியர் இடைநிலை ஆசிரியராக இருந்து பகுதி நேரமாக பயின்று தகுதி பெற்றிருந்தால், அதுவும் தமிழாசிரியர் பயிற்சி இல்லாமலேயே இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தமிழாசிரியராக பதவி உயர்வும் பெறலாம். ஒரே இடத்தில்தான் நேரடியாக 4 ஆண்டுகள் புலவர் பயின்று ஓராண்டு ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்திலும் தேர்ச்சி பெற்று வரக்கூடியவனுக்கு வழங்கலாம் என்ற அரசாணையை தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சாய் வருதல் வேண்டும் என்ற பாவேந்தர் தமிழ் இயக்கம் பாடி கரந்தை தமிழ் சங்கத்திற்கு வந்த பாவேந்தர் தமிழ்நாட்டில் தமிழ் அரசு இல்லை, தமிழன் கையில் ஆட்சி இல்லை, தமிழன் முதலமைச்சராக இல்லை என்று 45 ஒரே நாள் இரவில் பாடிய தமிழ் இயக்கத்தின் வரிகளை மேடைதோறும் முழங்கி ஆட்சிக்கு வந்தவர்கள். தமிழை முறையாக கற்ற தமிழ் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பணியிடத்தில் பெரிய சுவரை எழுப்பி 6 லட்சம் பேர் கொண்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய வாக்கு வங்கியை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பள்ளிக்கூடத்தில் வாக்களிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியதை மனதில் உள்வாங்கிக் கொண்டு மீனாட்சி சுந்தரம் போன்ற அவர்கள் சார்பானவரை சட்டமேலவையில் வைத்துக்கொண்டு எங்கள் ஆசிரியருக்கு இப்படி ஒரு பதவி உயர்வை வழங்கினால் வாக்குச்சாவடியில் உங்களுக்கு வளமான வெற்றியை நாங்கள் குவிப்போம் என்ற எழுதப்படாத சட்டத்தை கொண்டு வந்ததன் விளைவாக இன்றளவும் அந்த பிரச்சனை உயர்நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இதனால்தான் தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி ஊடகங்களிலும் இதர துறைகளிலும் பிழையோடு காணப்படுகிறது. 2012 அரசு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் மட்டும் 45,000 மாணவர்கள் தோல்வியடைந்தார்கள் அரசு பள்ளியில். ஆக இதற்கா வந்தார்க்கோ நாமடிமை, வந்தார் பொருளிற்கும் சந்தையா நம் நாடு, தாயாம் தமிழ் இருக்க இந்தி ஏன் கட்டாயம், நொந்தும் ஒரு கொத்தொடிமை நீங்கிடுதல் நும் கடனே என்ற பாவேந்தர் வரிகளை பாடி எப்பக்கம் வந்து புகுந்திடும் இந்தி, அது எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், எத்தனை நாள் எத்தனை பேர் எத்தனை பாடி இந்தி கழுவதோ என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பாடல்களை முழங்கி அதற்கு உயிர் தியாகத்தை தூண்டிவிட்டு இவர்கள் பிள்ளைகளை பன்மொழி படிக்கக்கூடிய நிறுவனங்களில் சேர்த்து வாக்களிக்கக்கூடிய ஏழை தமிழனிடம் தமிழ் உணர்ச்சியை பேசிய கோர சரித்திரத்தில்தான் தமிழ் கல்வியும் தமிழ் புலவர் படிப்பும் இந்த மண்ணில் மாபெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இது இவர்கள் சொல்லக்கூடிய தமிழின உணர்வில் செம்பாகம் குறையுடைய ஒரு மொழி பிரச்சனை என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இதே அடிப்படையில் தான் மதுரை தமிழ்ச்சங்கத்தை தாண்டி கரந்தை தமிழ்ச்சங்கம் 1911 இந்த பிரச்சனைகளை உள்வாங்கிய தஞ்சை தமிழறிஞர்கள், அதே சேது மன்னர்கள் அனைவரும் தஞ்சைக்கு வந்து
ஹரித்வாரமங்கலம் கோபாலசாமி ரகுநாதராஜாலியார், நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார், தாவே ராதாகிருஷ்ண பிள்ளை, உமாமகேஸ்வரனார் போன்ற அறிஞர்கள் ஒன்று தேடி கரந்தை தமிழ்ச்சங்கத்தை 1911 இந்த சங்கத்தின் நோக்கம் 3: ஒன்று தொண்டு, தமிழ் முன்னேற்றம் என்று முன்வைத்து அவர்களும் ஒரு புலவர் கல்லூரியை தொடங்கினார்கள். அந்த புலவர் கல்லூரியும் நூற்றாண்டை கடந்து விட்டது. அதிலும் 1 லட்சம் மாணவர்கள் பயின்று இயன்றவர்கள் பணியில் இருக்கிறார்கள், இல்லவர்கள் வேறு வேலைகளை பார்க்கிறார்கள். அந்த கரந்தை தமிழ் சங்கத்தின் வளர்ச்சியில் வாடார்ந்த பொதிய நிமிசை வளர்கின்ற மதிய என்கின்ற கவியரசு வேங்கடாசலம் பிள்ளை அவர்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து படைக்கப்பட்டு தமிழ்நாட்டு பள்ளிகளில் அரசாங்கம் நீராறும் கடல் உடுத்ததை சொல்வதற்கு முன்பு இவைகள் பல ஆண்டு காலம் பாடப்பட்டு வந்தன. கரந்தை தமிழ்ச்சங்க கவியரசு எழுதிய இந்த வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற என்ற தொடங்கக்கூடிய அந்த என்சீர் விருத்தம் தமிழகமெங்கும் ஒலித்தது. அதே சூழ்நிலையில்தான் மறைமலையடிகள் கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு அழைக்கப்படுகிறார். 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வந்தார். வந்து மதுரை தமிழ்ச்சங்க மேடையில் பேசினார். தமிழ்ச்சங்கத்தின் போக்குகளை வரவேற்கிறேன், ஆனால் பலரும் பிறமொழி கலந்து பேசுவதை என்னால் ஏற்க முடியவில்லை. நான் சுவாமி வேதாசலம் என்பதை மறைமலையடிகள் என்று மாற்றிக்கொண்டேன். எனவே இங்கு தமிழ் எழுச்சி என்பது தமிழ் தூய்மையினால் வர வேண்டும். ஆண்டவர்களே, உங்களை கெஞ்சுகிறேன், அழகிய தமிழ் மங்கையின் மேல் அம்மை தொழும்பு போன்ற அயல்மொழி சொற்களை புகுத்தாதீர்கள் என்று கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் முழங்கினார். இதரே அமர்ந்திருந்த பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், அப்படியானால் தமிழ் இலக்கியத்தில் கலந்திருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை நீக்கிவிட்டால் அந்த இலக்கியம் என்ன ஆகும் என்று ஒரு எதிர்வினாவை தொடுத்தார். அந்த எதிர்வினாவிற்கு மறைமலையடிகள் கனத்த கோபத்துடன் 1 மணி நேரம் மொழி தூய்மையின் இன்றியமையாமையை விளக்கி பேசினார். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கிதான் தைரியநாதரானார். தைரியா என்பது தமிழ் சொல் இல்லை என்று அறிந்து வீரமாமுனிவரானார். தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று போப் குறிப்பிடச் சொன்னார். இந்த உணர்ச்சி நமக்கு வேண்டாமா என்று கேட்டு அந்த எழுச்சியை மாபெரும் உரையாக கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் 1930களிலே மறைமலையடிகள் நிகழ்த்தியதை அன்றைய ஏடுகள் தமிழகமெங்கும் சென்றது. அப்பொழுது அண்ணாமலையில் முதுகாலி பிடித்துக் கொண்டிருந்த நாராயணசாமி என்பவர் தன் பெயரை நெடுஞ்செழியன் என்று மாற்றிக்கொண்டார். ராமையா என்பவர் அன்பழகன் என்று மாற்றிக்கொண்டார். இவர்களுக்கெல்லாம் மறைமலையடிகள் விபுலானந்தருடைய மாணவராகிய கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முதல் பேராசிரியராகிய வெள்ளைவாரணம் அவர்களுக்கு ஆசிரியராக விளங்கியதை வைத்து இந்த தனித்தமிழ் மாற்றத்தை சோமசுந்தரம் மதியழகனானார். இந்த போக்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து திருவையாறு மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் சடகோபன் இளங்கோவன் என்று மாற்றிக்கொண்டார். இப்படி ஒரு நெடிய வரலாறு பாவாணர் பெருஞ்சித்திரனார் இயக்கத்தோடு மணியரசனானார், ஞானசேகரன் அறிவுருவனானார், நம்முடைய இஸ்லாமிய தோழர் மன்னனானார். இப்படி பல பெயர் மாற்றங்கள் நடந்தன. அப்படி பெயர் மாற்றம் தொடர வேண்டும் என்பதற்காகவே கரந்தை புலவர்களில் பயின்ற சரவண தமிழன், தாசா தமிழன் என்று போட்டுக்கொண்டு 3000 தூய தமிழ் சொற்களை திரட்டி தூய தமிழ் பெயர் மாலை என்கின்ற நூலை வெளியிட்டு உலகெங்கும் அனுப்பி அந்த பெயர் பட்டியலை வைத்துக்கொண்டு தூய தமிழ் பெயரிடுங்கள் என்று சொன்னார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படித்த ஈரோடு தமிழன்பன் பிரபஞ்சன், அதிலே பயின்ற பாவலரேறு பாலசுந்தரனார் இந்த நூற்றாண்டில் அவருக்கு ஒரு 100வது ஆண்டு நிகழ்ந்திருக்கிறது. அந்த பெருமகன் 51 படைப்பிலக்கியங்களை செய்து 50 ஆண்டு காலம் கரந்தை புலவர் கல்லூரியில் நல்ல பாவாக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து பழந்தமிழ் இலக்கண இலக்கியத்தை பழுதர கற்பித்து தான் கற்பித்த காலத்தில் கிடைத்த கருத்தை
உள்வாங்கிக் கொண்டு தொல்காப்பியத்திற்கு எழுந்த 10க்கும் மேற்பட்ட உரைகள் தமிழுக்கு தீங்கு பயத்திருக்கின்றன. தொன்னூல் தொடர்ந்து பயன் துய்க்க தொடங்கிய நன்னூல் தமிழ் பகையாக இருக்கிறது. தொல்காப்பியம் தமிழுக்கு விரோதமான கோட்பாட்டை சொல்லவில்லை. ஆனால் இளம்பூரணர் தொட்டு வந்த அனைத்து உரையாசிரியர்களும் தங்கள் சமய பின்புலத்தோடு தொல்காப்பியத்தை பார்த்தார்கள். அந்த அடிப்படையில் சமண உரையாசிரியர்களாகிய இளம்பூரணர், வயது வழிபட்ட உரையாசிரியர்களாகிய பேராசிரியர் நச்சினார்க்கினியர் போன்றவர்களுடைய உரை தமிழுக்கு தவறாக இருக்கிறது என்று தன் இறுதி காலத்தில் தமிழ் பொழிலில் அவர் ஆசிரியராக 20 ஆண்டு காலம் தொடர்ந்த பொழுது தொல்காப்பியத்திற்கு ஆராய்ச்சி காண்டிகுரை எழுதி அவரே அதை பதிப்பித்து அதன் மறுபதிப்பை பேராசிரியர் மாதையன் அவர்கள் வாயிலாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 3 தொகுதிகளாக 1000க்கும் மேற்பட்ட பக்கத்தில் தொல்காப்பிய ஆராய்ச்சி உரை இப்பொழுது வந்திருக்கிறதற்கு காரணம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பயின்ற நம்முடைய பாவலரேறு பாலசுந்தரனாருடைய பங்களிப்பு. அதே அடிப்படையில் தான் பாவேந்தர் அடுத்த ஆண்டு கரந்தை புலவர் கல்லூரி இலக்கிய மன்றத்திற்கு வந்தார். வரவேற்றார்கள், பேசினார். பேசிய பொழுது சொன்னார், புலவர் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களே, நீங்கள் தவறான உரையை படிக்காதீர்கள். எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன், ஆபயன் குன்றும் என்ற திருக்குறளுக்கு அதன் ஒற்றை சேர்த்து ஆப்பயன் குன்றும் என்றும் வேத வழிபட்ட உறவுகள் உரையை பரிமேலழகர் பதிவு செய்திருக்கிறார். அது தவறு. அங்கு ஒற்று மிகாது. ஆபயன் குன்றும் ஒற்று முக வேண்டுமானால் அது 6ஆம் வேற்றுமை தொகையாக மாறி அது ஆவினது பயன் என்ற அடிப்படையில் வரும். இவர் அறுதொழில் என்று தொல்காப்பியர் திருக்குறளில் வருவது உவதல் வேதல் வேட்பித்தல் என்பது அல்ல. தமிழர்களுடைய தொழில்கள் ஆராய்ச்சியும் அரசர்கள் பார்க்க வேண்டும் என்பது இருக்கக்கூடிய பயிர் தொழில் உள்ளிட்ட விளக்கத்தை தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்ற இலக்கண குறிப்போடு புலவர் கல்லூரி மாணவர்களுக்கு பாரதிதாசன் விளக்கம் அளித்தார். அடுத்த 56இல் பாரதிதாசன் தமிழக புலவர் குழுவின் 2வது கூட்டம் கரந்தை தமிழ் பெருமன்றத்திலே நடைபெற்றது. நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையேற்பதாக இருந்தது. அவர் வர இயலவில்லை. உடனே கியாப்பே விஸ்வநாதம், வந்திருப்பவர்கள் மூத்தவர் நீங்கள்தான் என்று பாரதிதாசனை தலைமை தாங்க சொன்னார். உடனே பாவேந்தர், வந்திருப்பவர் மூத்தவர் என்று என்னை கியாப்பே சொல்லுகிறார். நான் மூப்பு என்பதற்கு என்னுடைய நூலிலே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். பாண்டியன் பரிசில் வரும் தலைவி அன்னத்தின் வாயிலாக நெஞ்சத்தால் இளையராயினும் வயதால் மூத்தார் என்ற தொடரை சொல்லி அவையை கருத்தை கவனம் செய்து நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். பிறகு மாலையில் பாவேந்தர் புலவர் குழுவின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யானை மீது அமர்த்தி கரந்தை தமிழ்ச்சங்கத்திலிருந்து கீழவாசல் வெள்ளப்பிள்ளையார் கோயில் வழியாக தெற்கலங்கத்தோடு திலகர் திடலை அடைந்து திலகர் திடலில் ஒரு மிகப்பெரிய புலவர் குழு பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் தமிழ்நாட்டில் இருந்த அப்பாத்துரையார், மா ராசமாணிக்கனார் போன்ற எண்ணற்ற தமிழறிஞர்கள் அதிலே பங்கேற்றார்கள். அந்த பங்கேற்பில்தான் இந்த தமிழின் மீட்சிக்கும் புலவர் குழு எடுக்கக்கூடிய தீர்மானம் சுயராஜ்யத்தை வற்புறுத்ததாக இருக்க வேண்டும், தமிழர் தன்னுரிமையோடு இருக்க வேண்டும் என்று மாப்போசி தலைமையில் நிலவெல்லை போராட்டத்தின் போது வரசராசனா தேப்போமி போன்றவர்கள் கையெழுத்து போட்ட அந்த மாநில மீட்பு உரிமையை வலியுறுத்தி 56 திலகர் திடலில் பாரதிதாசன் தலைமையில் தமிழக புலவர் குழு ஒரு மகத்தான தீர்மானத்தை தமிழக அரசுக்கு நிறைவேற்றி அனைத்து துறைகளிலும் தமிழ் வேண்டும் என்பதை வற்புறுத்தி பேசினார்கள். பேசிய அதே எதிரே இருக்கக்கூடிய பெரிய கோயில்தான் காலையிலே மன்னர் ஒரு கருத்தை சொன்னார். சோழர் காலத்தில் நிலங்கள் பிடுங்கப்படவில்லை, ஒரு விதமான மக்கள் கூட்டாட்சி முறை உள்ளாட்சி முறை இருந்ததை அவர்
வெவ்வேறு சான்றுகள் மூலம் காட்டினார். மணியரசன் அவர்களுக்கு புரியாததல்ல, வெங்கட்ராமன் அவர்களுக்கும் தெரியாததல்ல, இங்குள்ள சான்றோர்களுக்கும் தெரியும். சோழர் கால உள்ளாட்சி முறை தேர்தல் குடவோலை முறை. குடவோலை முறை தேர்தல் பற்றிய விளக்கம் உத்தரமேரூர் பராந்தகன் கல்வெட்டில் இருக்கிறது. அந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய தகுதி, குடவோலை முறையில் உறுப்பினராக உள்ளாட்சியில் போட்டியிட விரும்பினால் 5 தகுதிகள் அவன் பெற்றிருக்க வேண்டும். அந்த வேட்பாளர் முதல் தகுதி 4 வேதம் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது தகுதி 4 வேதத்தில் 2வது தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது தகுதி வேதம் தெரியவில்லை என்றாலும் வேத வியாக்கியானமாவது தெரிந்திருக்க வேண்டும். 4வது தகுதி காக்காணி நிலமுடைமையாக இருக்க வேண்டும். 5வது தகுதி இதற்கு மேல் பொது வாழ்க்கையில் தவறு செய்தவராக இருக்கக்கூடாது. இதுதான் குடவோல முறையில் நிற்பதற்குரிய தகுதி என்று சோழர்கள் வரையறுத்தார்கள். அப்படியானால் சோழர் காலத்தில் கிபி 880 விஜயாலயன் தொட்டு 1279 3ஆம் ராஜேந்திரனை சுந்தரபாண்டியன் கைப்பற்றிய காலம் வரையில் 431 ஆண்டு காலம் தெற்காசிய மண்டலமும் சோழ நாட்டோடு இணைக்கப்பட்டு இருந்த ஒரு பெரும் பேரரசில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் பங்கேற்றவர்கள், அதில் போட்டியிட தகுதி பெற்றவர்கள் வேதம் கற்றவர்கள்தான், நில உடைமையாளர்கள்தான். ஒரே சிறப்பு தகுதி, ஒரு முறை தவறு இழைத்திருந்தால் மீண்டும் நிற்கக்கூடாது என்பதுதான். மற்ற 4 தகுதியும் எந்த தமிழனுக்கும் கிடையாது. இதுதான் உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் மக்களுக்கு வைக்கப்பட்ட குடவோலை முறையில் நிற்பதற்குரிய தகுதி. இந்த தகுதியை இப்பொழுது நடைமுறைப்படுத்தினால் பல கட்சிக்கு வேலையே இல்லை, பலருக்கு தேர்தலை பற்றி அக்கறையே இல்லை. ஆக சோழர் காலம் என்பதும் இந்த 2 தமிழ்ச்சங்கங்கள் வெளியிட்ட நூல்கள் என்பதும் அதனுடைய ஆராய்ச்சி முடிவுகள் என்பதும் வெகு மக்களுக்கானது அல்ல. அங்கே நடைபெற்ற மிகப்பெரிய கருத்தரங்குகளும் வெகு மக்களாகிய பாமர தமிழனுக்குரியனவாக அல்ல. காரணம், கலை இலக்கியங்கள் யாவும் அதன் பொருளாதார அடித்தளத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பார் ஜார்ஜ் பொலிஸ்டர் மார்க்சிய விஞ்ஞானத்தில். இதைத்தான் மார்க்சும் சொல்லுகிறார். எனவே கலை இலக்கிய வரலாறு என்பதும் அதன் படிப்பு என்பதும் அதன் ஆராய்ச்சி என்பதும் பாரதியார் வரையிலும் ஆளும் வர்க்கத்திற்கு அனுசரணையாகவே இந்த ஆராய்ச்சிகள் சென்றன. அந்த அனுசரணையை திராவிட இயக்கம் கைப்பற்றி கொண்டுதான் எதுகை முனையில் தமிழ் உணர்ச்சி, பொது வாழ்க்கையில் சுரண்டல் உணர்ச்சி. எனவே ஈழம் தோற்றது தெரிந்தும் கடற்கரையில் படுத்துக்கொண்டு வென்றதாக அறிக்கை. எனவே இதுவரையில் தமிழ்நாட்டில் 2 பெருந்தமிழ்ச்சங்கள் ஒரு தமிழ் எழுச்சியை உண்டாக்கின. 400 புத்தகங்களை பதிப்பித்து உலகிற்கு அளித்தன. 2 லட்சம் இதழ்களை 1,20,000 பக்கத்தில் ஆராய்ச்சி கட்டுரைகளாக 1 லட்சம் படைப்பாளர்கள், பார்வையாளர்கள் நூலகங்களில், பல்கலைக்கழகங்களில் படித்தனர். ஆனால் இவைகள் கற்பித்ததனால் ஒரு தமிழ் எழுச்சி வந்திருக்குமேயானால், ஒரு மறுமலர்ச்சி தோன்றியிருக்க வேண்டுமேயானால், மணியரசர், வெங்கட்ராமன், வைகரை போன்றவர்கள் இந்த அமைப்பை தொடங்க வேண்டிய தேவை இருக்காது. எனவே மனித குலத்தில் ஏற்பட்டிருக்கும் புரையோடி போயிருக்கக்கூடிய பிரச்சனைகளை வென்றெடுக்க ஒரு அரசியல் கோட்பாட்டை அந்த மனித சமூகம் உருவாக்கும். அப்படி புரையோடி போய் கிடக்கும் மொழி உணர்ச்சியை, புரையோடி போய் கிடக்கும் இன உணர்ச்சியை இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் ஒரு கூட்டாட்சி ஒப்பந்தத்தோடு ஒரு பயணத்தை சில காலம் தொடர்ந்து அதன் அடித்த அரசியல் வளர்ச்சியாக பாவேந்தர் குறிப்பிட்ட செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வெந்தணல் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரலெடுத்து கூவாய் கருங்குயிலே என்ற பாரதிதாசன் வரியே தமிழ் தேசியவாதிகளின் மீளுருவாக்கத்திற்கு கையேந்த வேண்டிய வரி என்பதை இந்த மாநாட்டு தீர்மானம் அதை நோக்கி பயணிக்கிறது.
அந்த பயணம் சில ஆண்டுகள், அதற்கடுத்து முற்றான இறையாண்மைக்குரிய பாவலரேவர்களுடைய அரசியல் இறையாண்மை திசையை நோக்கி நாம் சேதாரமாவோம், பகையை வெல்வோம் என்று கூறி, இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாவேந்தர் வரியை நிறைவு செய்து அமைகிறேன். வணக்கம்.